Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி திண்டுக்கல் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி கிட் வச்சு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க இப்போ இந்த கிட் குள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த பிரியாணி வந்து எப்படி செய்யலாம்னு இப்போ நாம வீடியோல பார்க்கலாம். இந்த ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்டோட பிரைஸ் வந்துட்டு 125 ரூபாய். இது கூடவே 45 ரூபாய் மதிப்புள்ள ஆச்சி பாயசம் மிக்ஸ் பாக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 250 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி. அடுத்ததாக 5 கிராம் அளவுக்கு ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரைஸ் பாக்கெட்டை முதல்ல கட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த ரைஸ் பாக்கெட்டை கட் பண்ணி இந்த சீரக சம்பா அரிசியை இந்த பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இது கூடவே 1-2 கிராம்பும் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் இருக்கிற பாக்கெட்டை கட் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மசாலா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போது அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செஞ்சால் இன்னும் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்து செய்ய போகிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்துருக்குற அந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் செய்ய ஈஸியாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க, இல்லைனா அந்த மசாலா பேஸ்ட்டு அடுத்ததாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஒரு 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இந்த 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது அவங்க கொடுத்துருக்கிற இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை இது கூட நான் சேர்க்கிறேன். மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்க போகிறேங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லாம் சேர்த்து செய்கிறோம், அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலைங்க எக்ஸ்ட்ராவாக. மசாலா சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற மட்டன், சிக்கன் எதுவாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வரும். அதுக்காக தான் இந்த தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 500 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸுக்கெல்லாம் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க, அதிலேயே கொடுத்துருப்பாங்க.
இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பொதுவாக நம்ம 250 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 250 கிராம் அளவுக்கு தான் மட்டனோ சிக்கனோ சேர்த்துப்போம். இவங்க வந்து இன்றைக்கி 500 கிராம் அளவுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ 250 கிராம்லேருந்து ஒரு 500 கிராம்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக மூடி மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா மசாலா எதுவுமே இந்த சிக்கனோட ஒட்டாத மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சோன்னா நம்ம பிரியாணியில் உள்ள சிக்கனில் கூட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை திறந்து பார்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது சிக்கன் நல்லா ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த சீரக சம்பா அரிசியை வந்துட்டு நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. எப்போ சேர்க்க போகிறீங்களோ அப்போ மட்டும் இதை உடனே கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மொத்தம் 3 விசில் வைக்க சொல்லியிருக்காங்க. 3 விசில் வச்ச உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரியாணி எப்போவுமே லைட்டாக அந்த ஓரத்தில் இருந்து கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசி எதுவும் உடையாமல் இருக்கும். ரைஸ் வந்து எதுவுமே நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்குங்க. நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கனும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தோம். இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. நான் கூட ரெடிமேட் பிரியாணி கிட்டு தானே டேஸ்ட் வந்து சுமாராக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. சாதம் மட்டும் உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அரிசியை ஊற வச்சிட்டேன். அதனால் நீங்கள் செய்யும்போது அரிசியை ஊற வைக்காமல் பண்ணுங்கள். இந்த பிரியாணி வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1/4 கிலோ அரிசிக்கு 500 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பேச்சுலர்ஸுக்கு புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து பிரியாணி செஞ்ச மாதிரியே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.